ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆதர்ஷ் வீடியோவில் சிந்து நதியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிந்து நதியை பற்றி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இந்தியாவினுடைய மிக பாரம்பரியமான நதிகளில் 3 நதிகளில் இது ரொம்ப முக்கியமான நதி. சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரானா தெரியாத ஆளே இருக்காது. ஆனால் இந்த சிந்து நதி இந்தியாவினுடைய மிக பிரதானமான நதி, மிக நீளமான நதி. இதனுடைய நீளம் 3180 கிலோமீட்டர். மற்றதெல்லாம் இதை விட கம்மி தான். அப்புறம் இந்த சிந்து நதிக்கு எப்படி சிந்து நதி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிந்து நதிக்கு இன்னொரு பேர் என்னென்னா அபாசின். இதுக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, சமஸ்கிருத மொழியிலையும் இதை சிந்து அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. திபெத்திய மொழியிலையும் சிந்து தான், உருது மொழியிலையும் இது சிந்து தான், சீன மொழியில் இது இந்தி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த சிந்து நதி சீனாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வருது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே போகுது, பாகிஸ்தான்லேருந்து அரபிக்கடலுக்குள்ளே, பஞ்சாப் வழியாக அரபிக்கடலுக்குள்ளே போகுது. ஸோ அதனால தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கிரேக்கர்கள் நம்ம இந்தியாவோட வாணிப தொடர்பு வச்சுருந்த காலத்தில் அவங்க இந்த நதியை சிந்து நதி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த பெர்சியன்ஸ் இந்த சிந்து நதியை ஹிண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிந்து ஹிண்டு 2 வேர்டுக்குமே அவங்களோட லாங்குவேஜில் என்ன மீனிங்னா ரிவர் அல்லது சி. நம்மளோட ஏன்ஷியன் பீப்புள்ஸ் ஆற்றுப்படுகைகளில் தான் தங்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாத்தையுமே அமைச்சிருக்காங்க. ஏன்னா இரிகேஷன், ஃபார்மிங், அப்புறம் இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறது, இதுதான் நம்மளோட தொழிலாக இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே எங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அங்கெல்லாம் போய் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைச்சு அங்கே வாழ்ந்திருக்காங்க. அப்போ சீனா, இந்தியா, பாகிஸ்தான், இன்னும் பல நாடுகள் நம்ம எல்லாருமே ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு அன்பாக சகோதரத்துவமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக, பாசமாக, வணிகத்துறையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இப்போ நல்லா போய் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு நமக்கு காட்டுது. அப்புறம் இப்படி தான் இந்த சிந்து நதி ஹிண்டு, அதில் அந்த ரீஜியனில் வாழக்கூடிய மக்களுக்கு இண்டஸ் பீப்புள், இந்தியா அப்படின்னு இந்தியாவுக்கு பேர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சிந்து நதி எங்கே பிறக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிந்து நதி இமயமலை தொடரில் உள்ள கைலை மலையில் உற்பத்தி ஆகுது. கைலை மலை எங்கே இருக்குது? கைலை மலை திபெத்தில் இருக்குது. திபெத் எங்கே இருக்குது? சைனாவில் இருக்குது. சைனாவில் உள்ள கைலை மலையோட அடிவாரத்தில் மானசரோவர் அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது. அது 120 கிலோமீட்டர் ஏரியா உள்ளது, பரப்பளவு உள்ளது. அந்த மானசரோவர் ஏரியில் தண்ணி எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா, மேலே இருக்கிற கைலை மலை, இமயமலைனாலே அங்கே எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும், தண்ணி அந்த பனி எல்லாம் மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பியூரிஃபைடான ஒரு வாட்டர். அந்த மானசரோவர் ஏரி அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குமா. அதனுடைய ஆழமான பகுதியில் அடியில் கிடக்கக்கூடிய கலர்ஃபுல்லான சில குட்டி பொருட்களை கூட நம்மளால் பார்க்க முடியுமா. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தெளிவான, ஒரு சுத்தமான பியூரிட்டியான ஒரு வாட்டர் அந்த தண்ணி. அதனால தான் அந்த கங்கா சிந்து நதி ரொம்ப ஒரு சுத்தமான நதியாக அறியப்படுகிறது. அந்த கைலைக்கு போகிறவங்க அந்த சிந்து நதியில் குளித்தாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் தீரும்னு சொல்லப்படுறது அதனால தான். அப்புறம் அங்கேருந்து தான் திபெத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சிந்து நதி திபெத்திலேருந்து இந்திய எல்லைக்குள்ளே லடாக் வழியாக பாயுது. லடாக்குலேருந்து காஷ்மீருக்குள்ளே போகுது, காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது, பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் வழியாக, பஞ்சாபில் உள்ள தட்டா அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் அரபிக்கடலில் போய் கலக்கிறது. இப்படி தான் இந்த சிந்து நதி தன்னுடைய பாதையை வகுத்திருக்கு. அப்புறம் இந்த சிந்து நதி இப்படி வர்ற பாதையில் அதில் எத்தனை நீர் தேக்கங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிந்து நதி வரக்கூடிய பாதையில் மொத்தம் 6 நீர்த்தேக்கங்கள் இருக்குது. சலால், கிஷன் கங்கா, பாக்லிஹார், உரி, துல்ஹஸ்தி, நிமு பாஸ்கே, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள். இது அணைகள் அப்படின்னு கூட வரையறுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு இது ரொம்ப சின்னது. எப்படின்னா, இதில் வரக்கூடிய இந்த சிந்து நதி அவ்வளோ பெரிய நதி, அதில் வரக்கூடிய தண்ணியில்
0.4% மட்டும்தான் நம்மளை இந்த அணைக்கட்டுகளால், இந்த தேக்கங்களால் சேமிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்குங்க, அது எவ்வளோ ரொம்ப மிக குறைவான அளவு நீர் கொள்ளளவு உள்ளது அப்படிங்கிறத. சரியா? அப்புறம் இந்த சிந்து நதி வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த நீர் வந்து மிகவும் நன்னீராக அறியப்படுகிறது. அப்புறம் அந்த சிந்து நதியில் எத்தனை துணை ஆறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய துணை ஆறுகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கிய துணை ஆறுகள் என்னெல்லாம் அப்படின்னா, சட்லஜ், பியாஸ், ரவி. சட்லஜ், பியாஸ், ரவி மூணும் இந்தியாவுக்கு 80% பயன் தரத்தக்கது. இண்டஸ், ஜீலம், செனாப் இந்த மூணும் பாகிஸ்தானுக்கு 80% தண்ணியை கொடுக்கக்கூடிய நதிகளாக இருக்குது. சரியா? இப்போ இது வந்து பாகிஸ்தானில் ரொம்ப தூரம் நீளமாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நங்கா பர்வதம் அப்படிங்கிற இமயமலை தொடர் பாகிஸ்தானுக்குள்ளேயும் வருது இல்லையா? அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நங்க பர்வதம் தான், அதை சுற்றி அந்த மலை வந்து வளைஞ்சி வர்றதுனால தான் அதனுடைய நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இதனுடைய உயரம் கடல் மட்டத்திலிருந்து 8126 மீட்டர் உயரத்தில் இருக்குதாம். அப்புறம் வந்து இந்த சிந்து நதி இந்த சிந்து நதியில் நம்ம இந்தியாவுக்கு சட்லஜ் அப்படின்னு வரக்கூடிய இந்த சிந்து நதியில் ஒரு டேம் கட்டியிருக்காங்க. எப்போனா 1947 அது 47 சஜஸ்ட் பண்ணப்பட்டு 47க்கு முன்னாடியே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியிலேயே. அதுக்கப்புறம் 47 அதுக்கு அடித்தளமிட்டிருக்கிறாரு அப்போ இருந்த பிரதமர். அதுக்கப்புறம் 63 அதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பக்ரா நங்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டேம் வந்து இது இந்தியாவின் தெற்காசியாவினுடைய 2வது மிக உயரமான டேம். இந்த டேம் வந்து 2 விதமாக கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா, அது ஒன்று வந்து கிராவிட்டி ஃபோர்ஸை மெயின் பண்ணி அது செங்குத்தாக ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அது வந்து சிமெண்ட்டால் கட்டப்பட்டது. இன்னொன்று மணல் திட்டுகளால் கட்டப்பட்டிருக்குது. அது பக்ராங்கிறது சிமெண்ட்டால் கட்டப்பட்டது. நங்கல்ங்கிறது மண்மேடுகளால் கட்டப்பட்டது. அந்த சிமெண்ட்டால் கிராவிட்டி ஃபோர்ஸை மெயின் பண்ணி கட்டப்பட்ட இந்த அணையானது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அதோட பேஸ்மெண்ட் வந்து இந்திய இன்ஜினியர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது என்னவோ தெரியல,